குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்தி சுருக்கம். இந்தியாவின் எதிரி யார்? பிரதமர் மோடி வெளிப்படை. சுதேசி பொருட்களை ஆதரிக்க அழைப்பு. குஜராத் மாநிலம் பாவ்நகர் சென்ற பிரதமர் மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு நடந்த அரசு விழாவில் கடல் வழி வாணிபம் மற்றும் துறைமுகங்களின் மேம்பாடு குறித்த சமுத்திர சே சம்ருத்தி திட்டத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இதன் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள துறைமுகங்களில் மேம்படுத்தப்பட்ட சேவை உறுதி செய்யப்படும். தொடர்ந்து குஜராத் மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் 34,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை துவக்கியும் அடிக்கல் நாட்டியும் வைத்தார். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது: நாட்டு மக்கள் அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். விஸ்வகர்மா ஜெயந்தியான செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை நாடு முழுவதும் பல்வேறு வகை தன்னலமற்ற சேவைகள் அமல்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் இதுவரை 1 லட்சம் பேர் இரத்த தானம் செய்துள்ளனர். மத்திய அரசின் GST வரி குறைப்பு நடவடிக்கையால் வர்த்தகம் களை கட்டும். இந்த நவராத்திரி புதிய வண்ணத்தில் ஜொலிக்கும். கடல்சார் வணிக மேம்பாட்டிற்காகவும் துறைமுகங்களின் வளர்ச்சிக்காகவும் சமுத்திர சே சம்ருத்தி திட்டம் நாட்டுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. குஜராத் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளின் வளர்ச்சிக்கான திட்டங்களும் துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. விஸ்வ பந்து, அதாவது உலகின் நண்பன் என்ற வகையில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. நமக்கென தனிப்பட்ட முறையில் பெரிய எதிரி யாரும் கிடையாது. அப்படி யாரேனும் இருந்தால் அது பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலையே ஆகும். நாம் அனைவரும் சேர்ந்து சுயசார்பு கொள்கையை கடைபிடித்து நம் எதிரியை வெல்ல வேண்டும். எதற்காகவும் யாரையும் சார்ந்திருக்காமல் நாம் சுயசார்புடன் முன்னேற வேண்டும். இந்தியர்களின் திறமை எந்த வகையிலும் குறைந்ததல்ல. இந்தியர்களின் திறமையை காங்கிரஸ் குறைத்து மதிப்பிட்டது. பல நீண்ட ஆண்டுகள் தொடர்ந்து நாட்டை ஆண்ட காங்கிரஸ் நம் கடல் வழி வணிகத்தை ஊக்குவிக்காமல் தடுத்தது. ஏற்றுமதியை ஊக்குவிக்காமல் பல பொருட்களை வெளியிலிருந்து இறக்குமதி செய்தது. துறைமுகங்கள் மற்றும் கடல் வழி வாணிபத்தில் நம் முன்னோர்கள் சிறந்து விளங்கினர். அதனால் அப்போது தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு அதிகரித்தது. மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி நடந்தது. ஆனால் உள்நாட்டு கப்பல்களையும் கப்பல் கட்டும் தொழிலையும் காங்கிரஸ் அரசு ஆதரிக்கவில்லை. வெளிநாட்டு கப்பல்களை நம்பி பல பணிகளில் இறங்கியது. இதனால் வெளிநாட்டு கப்பல்களை நம்பியே நம் வர்த்தகம் செயல்பட்டதால் பல பின்னடைவுகளை சந்தித்தோம். இன்று ஒவ்வொரு ஆண்டும் 6 லட்சம் கோடி கப்பல் நிறுவனங்களுக்கு வாடகையாக செலுத்தப்படுகிறது. நம் நாட்டின் இராணுவ பட்ஜெட்டுக்கு நிகரான தொகை கப்பல் நிறுவனங்களுக்கு வாடகையாக தரப்படுகிறது. கடந்த 70 ஆண்டுகளில் வெளிநாடுகளுக்கு எவ்வளவு பணம் வாடகையாக கொடுத்துள்ளோம் என்பதை நினைத்து பாருங்கள். இதற்கு முந்தைய அரசுகள் கப்பல் கட்டும் துறையில் கவனம் செலுத்தியிருந்தால் எவ்வளவோ பணம் மிஞ்சியிருக்கும். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக சுயசார்பு கொள்கையை கட்டாயம் கடைபிடித்தாக வேண்டும். ஜீப் ஆனாலும் ஷிப் ஆனாலும் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும். துறைமுகங்கள், கப்பல் கட்டும் தொழில் உள்ளிட்ட பல துறைகள் குறித்த பழைய சட்டங்களில் நாங்கள் திருத்தம் செய்துள்ளோம். இதன் மூலம் நாட்டின் கப்பல் போக்குவரத்து துறை வேகமாக வளரும். பிரிட்டிஷ் ஆட்சி காலம் முதல் தொடர்ந்த பல சட்டங்கள் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப திருத்தப்பட்டுள்ளன. நம் கடற்படையில் இணைக்கப்பட்ட பெரும்பாலான கப்பல்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை. நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கடல் வழி வாணிபம், கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தில் இந்தியாவை தலைசிறந்த நாடாக உருவாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. கப்பல் கட்டும் தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைவது சாத்தியம். ஒரு கப்பல் கட்டுவதன் மூலம் MSME முதல் பெரிய பொறியியல் நிறுவனம் வரை பல துறைகள் வளர்ச்சி பெறும். பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். 2047 நம் கடல் வழி வாணிபத்தை மும்மடங்கு அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நாம் விற்பதும் வாங்குவதும் உள்நாட்டு பொருட்களாகவே இருக்கட்டும். சுதேசி பொருட்கள் வாங்குவதை அதிகரிப்போம் என பிரதமர் மோடி பேசினார். மோடியை பெரிய தலைவராக மாற்றிய 3 முக்கிய பண்புகள். மனம் திறந்து பேசிய அமித்ஷா.
பாஜவை வலுப்படுத்தியதில் பிரதமர் மோடியின் பங்களிப்பு, நாட்டுக்கு மோடி செய்த பணிகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு பேட்டியளித்தார். அவர் கூறியதாவது: பிரதமர் மோடியை முதலில் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்க கூட்டத்தில்தான் பார்த்தேன். சங்க கூட்டத்தில் ஏன் பங்கேற்க வேண்டும் என்பதை அவர் எங்களுக்கு விளக்கினார். பிரதமர் மோடி எதையும் முழு மனதுடன் ஈடுபாட்டுடன் செய்பவர். அவரது செயல்கள் அனைத்தும் இறுதி இலக்கை நோக்கியதாகத்தான் இருக்கும். அதனால்தான் அவர் இவ்வளவு சிறப்பான வெற்றிகளை அடைகிறார். மக்களுடன் இணைந்திருப்பதன் மூலம் அவர் இறுதி இலக்கை அடைவதற்கான வழியை கண்டுபிடிக்கிறார். இந்த பண்பு என்னை போன்றவர்களிடம் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிரதமர் மோடியின் இந்த அணுகுமுறைக்கான பல உதாரணங்களை அவருடைய வாழ்விலும் நான் பார்த்தேன். அந்த பண்புகள்தான் இன்று உலகமே அறியும் நரேந்திர மோடியை உருவாக்கியிருக்கிறது. குஜராத்தில் பாரதிய ஜனதா 3வது இடத்தில்தான் இருந்தது. காங்கிரஸ் முதல் இடத்திலும் ஜனதா 2வது இடத்திலும் இருந்தது. அப்போது எங்களிடம் 11 எம்எல்ஏக்கள் தான் இருந்தனர். அதிலிருந்து எழுந்து வலிமைமிக்க கட்சியை உருவாக்குவது கடினமான பணியாகத்தான் இருந்தது. குஜராத்தை காங்கிரஸ் ஆண்டபோது தொடர்ந்து 3 ஆண்டுகள் வறட்சி நிலவியது. அப்போது மோடி உள்ளூர் பாஜக தலைவர்களை கிராமங்களில் நீதி யாத்திரை நடத்தும்படி கூறினார். காங்கிரஸ் அரசின் அலட்சிய போக்கை வெளிப்படுத்துவதும் வறட்சி நிவாரணத்தில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதும் தான் எங்கள் நோக்கமாக இருந்தது. அந்த யாத்திரை மூலம் ஒவ்வொரு தொண்டரும் மக்களின் வீட்டுக்கு சென்று வறட்சிக்காக மக்களிடம் நிவாரணப் பொருட்கள் சேகரித்தனர். அதை ஒரு இயக்கமாக மாற்றி பாஜக மீது மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க செய்தார். அவருடைய இந்த அரசியல் முயற்சி மக்களின் வாழ்க்கையை மாற்றியது. பொது சேவையுடன் அரசியல் நோக்கங்களும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றன. பாஜக தேசிய தலைவராக நான் பொறுப்பேற்ற போது பல மாநிலங்களில் அமைப்பு பணிகள் குறித்து விவாதங்கள் நடந்தன. மோடி பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்தபோது பூத் கமிட்டிகளை முறைப்படுத்தும் பணியை முதலில் செய்தார். அப்போது அவருடன் நான் சேர்ந்து செயல்பட்டேன். அவரால் குஜராத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பூத் கமிட்டிகள், மண்டல கமிட்டிகள் மற்றும் மாவட்ட கமிட்டிகளின் செயல்பாடுகள் அனைத்தும் முறையாக பதிவு செய்யப்பட்டன. யார் கட்சியிலிருந்து வெளியேறினார்கள், ஏன் சென்றார்கள், யார் பல ஆண்டுகள் செயல்பட்டார்கள் என அனைத்தும் பதிவு செய்யப்பட்டன. அது குறித்தெல்லாம் எங்களால் விவாதிக்க முடிந்தது. இதன் காரணமாக பாஜகவின் கட்டமைப்பை எங்களை போன்ற இளைஞர்கள் எளிதாக புரிந்து கொண்டோம். ஒரு இயக்கம் மூலம் கட்சியை வலுப்படுத்துவது, அந்த இயக்கத்தில் வளர்ந்தவர்களை கட்சியின் கட்டமைப்பில் இணைப்பது ஆகிய இந்த 2 விஷயமும் நரேந்திர மோடி செய்து முடித்த சிறப்பான பணிகள். மோடியின் இந்த திட்டமிடல்கள் தான் குஜராத்தில் பாரதிய ஜனதா வலுவான அடித்தளத்தை பெற்றது. பிரதமர் மோடி மிகவும் கண்டிப்பானவர். கட்சிக்காக வேலை செய்யும் போதும், முதல்வராக இருந்தபோதும், பிரதமராக இருந்தபோதும் கண்டிப்பாகவே இருந்தார். ஆனால் தனிப்பட்ட வெறுப்புடன் எந்த தொண்டரையும் அவர் அவமானப்படுத்தியது இல்லை. ஒழுக்கத்துடன் இருப்பது, கொள்கைகளை கடைபிடிப்பது மற்றும் விழிப்புடன் இருப்பது, இந்த 3 விஷயங்களிலும் மோடி மிகவும் உறுதியுடன் இருந்தார். அதை நான் பார்த்திருக்கிறேன். RSS மற்றும் அதன் துணை அமைப்புகளுடன் தொடர்பு உள்ளவர்கள் எவரும் மோடியின் இந்த பண்புகளால் ஈர்க்கப்படாமல் இருக்க மாட்டார்கள். பிரதமர் மோடி இன்று ஒரு மாபெரும் தலைவராக அறியப்படுகிறார். அவருக்கு முதலில் நாடு, அடுத்து கட்சி, அதன் பிறகுதான் தொண்டர்கள். இந்த அணுகுமுறை RSSல் இருந்து வருபவை. நானும் மோடியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று சொல்வது சரியல்ல. உண்மையை சொன்னால் மோடியும் பாஜக தொண்டர்களும் தான் அப்படி இருக்கின்றனர். பிரதமராக ஆன பிறகும் இவ்வளவு அர்ப்பணிப்புடன் கட்சி கூட்டங்களில் பங்கேற்கும் ஒரு பிரதமரை பார்க்க முடியாது. 2014 லோக்சபா தேர்தலில் முழு தேசமும் காங்கிரசுக்கு எதிராக கடும் கோபத்தில் இருந்தது. குஜராத்தில் 12 ஆண்டுகள் மோடி முதல்வராக இருந்தார். அவருடைய குஜராத் மாடல் நாடு முழுவதும் கவனம் பெற்றது. காங்கிரஸ் ஆட்சியில் தெரிந்த குறைகளுக்கு மோடியின் கொள்கைகள் பதிலாக அமைந்தன. ஆனால் மோடிக்கு நாடு முழுவதும் ஆதரவு உண்டானது. உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய புகழை ஓட்டுகளாக மாற்றுவது, அது ஓட்டு பெட்டியில் போய் சேருவதை உறுதி செய்வது, ஜாதிகளை மீறி நாட்டின் நலனுக்கு முதலிடம் தருகின்ற ஓட்டளிக்கும் முறையை உருவாக்குவது மட்டுமே என்னுடைய பொறுப்பாக இருந்தது. நாடு மாற வேண்டுமெனில் முதலில் உத்தரப்பிரதேசம் மாற வேண்டும். அதை மோடியால் மட்டுமே செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் கவனமாக உருவாக்கி வெற்றி பெற்றோம். 11 ஆண்டு கால மோடி ஆட்சியில் அரசியல் அமைப்பின் 370வது பிரிவை நீக்கியது மிக முக்கியமான சாதனை. அந்த பிரிவை நீக்க வேண்டும் என்பது எங்கள் கட்சி கொள்கை. அதற்காக பாரதிய ஜனசக்தியின் முதல் தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி உயிரை தியாகம் செய்தார். இதனால் 2வது முறையாக மோடி 3இல் 2 பங்கு மெஜாரிட்டியுடன் பிரதமரானவுடன் முதல் கூட்டத்தொடரிலேயே 370வது பிரிவை நீக்கினோம். பல நூற்றாண்டுகளுக்கு மக்கள் எங்களது இந்த அதிரடி முடிவை நினைவில் வைத்திருப்பார்கள். GST திட்டம் எங்கள் யோசனை என காங்கிரஸ் சொல்கிறது. அப்படியானால் அதை ஏன் அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை?
ஜிஎஸ்டி மாநிலங்களின் வருவாயை குறைக்கும் என்பது உண்மை. அதனால்தான் மாநிலங்கள் வருவாய் இழப்பை ஈடுகட்ட வேண்டும் என கேட்டன. அதை காங்கிரஸ் ஏற்கவில்லை. அதனால் மாநிலங்களும் ஜிஎஸ்டி யோசனையை ஏற்கவில்லை. மோடி பிரதமரானதும் மாநிலங்கள் கேட்ட உத்தரவாதத்தை அளித்தார். மாநிலங்களின் வருவாய் 2 மடங்காகும் என உறுதியளித்தார். அதன் பிறகு மாநிலங்கள் ஜிஎஸ்டியை ஏற்றன. ஜிஎஸ்டி என்பது 16 வரிகளை உள்ளடக்கிய ஒரே வரியாகும். ஆரம்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டன. நாட்டின் வருவாய் 80,000 கோடி ரூபாயிலிருந்து 2 லட்சம் கோடி ரூபாயாக மாறியது. மாநிலங்கள், வணிகர்கள் மற்றும் மக்களின் நம்பிக்கை அதிகரித்தது. ஜிஎஸ்டி வரி அடுக்குகளை மாற்றி அமைத்ததன் மூலம் 395 பொருட்களுக்கு 0 வரி அல்லது 5% வரி என்று இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இது கடந்த 80 ஆண்டுகளில் இல்லாத வரி குறைப்பு. வரி அமைப்பு முறையில் இது மிகப்பெரிய முன்னேற்றப்படி. இதனால் சந்தையில் ஒரு ஊக்கம் உருவாகும். வரி குறைப்பால் பொருள் விலை குறையும், உற்பத்தி வேகம் அதிகரிக்கும், நாட்டின் வளர்ச்சியும் அதிகரித்து முதலீடுகளும் பெருகும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். என்ன நாங்க பெருசா கேட்டுவிட்டோம்? மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது, என்னதான் சார் உங்க எண்ணம்? சரிங்க சார், ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க. ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா, ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா, என் மக்களை, என் குடும்பத்தை, என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தடை போடுவீங்களா? வேணாம் சார். இந்த அடுக்குமுறை, இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார், மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார், மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார், மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார். மறுபடியும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். பார்த்துடலாம் சார். கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா, இந்த விஜயா? பார்த்தலாம் சார். இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள்கிட்டயே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களே நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா? சத்தமா கேட்டுச்சா மை டியர்? ஏன்பா, நான் தான் அப்பவே சொன்னல, அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்பா மறுபடியும்? கேட்டுச்சா சிஎம் சார்? இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது, துரத்திக்கிட்டே வரும். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க? இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க? கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே. இதாவது பரவாயில்லைங்க. இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படியெல்லாம். ஐயோ ஐயோ ஐயோ, நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனிதிங். நேரடியாவே கேட்கிறேன் சிஎம் சார், மிரட்டி பாக்குறீங்களா? சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? தேங்க்யூ நண்பா. என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது, என்னதான் சார் உங்க எண்ணம்? சரிங்க சார், ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க. ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா, ஒரு நம்ம தமிழ் மக்களோட ஒரு சொந்தக்காரனா, என் மக்களை, என் குடும்பத்தை, என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தடை போடுவீங்களா? வேணாம் சார். இந்த அடுக்குமுறை, இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார், மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார், மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார், மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார். மறுபடியும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான் அந்த முக்கியமான வேலை. இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க, அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க. கொண்டு வந்தாங்களா? இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா?
வேளாங்கண்ணி, நாகூர், கோடியக்கரைன்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சாங்களா? நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கிற டாக்டரே இல்லையா? நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்டையாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா? நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? மேலக்கோட்டை வாசல் NH மேம்பாலம் கட்டி 50 வருஷம் ஆச்சு. அது சரியா மேம்படுத்தலாம், அதை செஞ்சாங்களா? தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் NH ரோடு வேலை பல வருஷமா நடக்குது, இன்னும் முடிச்ச பாடே காணும். அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ரொம்ப முக்கியமா நெல்லு மூட்டையெல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனைஞ்சு நம்ம விவசாயிங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அதுக்கு சரியான ஒரு குடவுன் கட்டி தரலாம், அதையாவது கட்டி தந்தாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இதெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க. இ பாஸ்போர்ட் வந்தாச்சு. அட்டகாச அம்சங்களுடன் அறிமுகப்படுத்தும் இந்தியா. இந்திய குடிமக்களுக்கு இ பாஸ்போர்ட் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு துவங்கியுள்ளது. இந்த புதிய வகை இ பாஸ்போர்ட் சேவையை கடந்த ஏப்ரல் 1, 2024 மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சோதனை அடிப்படையில் முதலில் அறிமுகப்படுத்தியது. இந்த சேவை தற்போது நாடு முழுவதும் குறிப்பிட்ட பாஸ்போர்ட் அலுவலகங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதை வரும் மாதங்களில் அனைத்து பாஸ்போர்ட் அலுவலகங்களுக்கும் படிப்படியாக விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மற்ற பாஸ்போர்ட்களிலிருந்து இ பாஸ்போர்ட்டை வேறுபடுத்தி காட்ட முன் அட்டையில் சிறிய தங்க நிற சின்னம் அச்சிடப்பட்டு இருக்கும். வழக்கமான பாஸ்போர்ட்டின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பாக இந்த இ பாஸ்போர்ட் இருக்கும். இதில் வழக்கமான பாஸ்போர்ட்டில் உள்ள அம்சங்களுடன் கூடவே டிஜிட்டல் அம்சங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த இ பாஸ்போர்ட்டின் அட்டையில் RFID எனப்படும் சிப் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சிப்பில் புகைப்படம், பெயர், பிறந்த தேதி, கைரேகை, பாஸ்போர்ட் எண் ஆகியவை சேமித்து வைக்கப்பட்டு இருக்கும். இந்த இ பாஸ்போர்ட் அறிமுகப்படுத்துவதன் முக்கிய நோக்கம் பாதுகாப்பு அம்சங்களுக்குள்ளாகவும் ஏர்போர்ட்டில் விரைவான சேவை வழங்குவதற்காகவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இ பாஸ்போர்ட் தகவல் திருட்டையும் தடுக்க உதவுகிறது. போலி ஆவணங்கள் தயாரிக்கும் வாய்ப்புகளையும் குறைக்கிறது. இ பாஸ்போர்ட் தகவல் திருட்டையும் தடுக்க உதவுகிறது. போலி ஆவணங்கள் தயாரிக்கும் வாய்ப்புகளையும் குறைக்கிறது. சர்வதேச தரத்தில் இந்த இ பாஸ்போர்ட் இருப்பதால் பயனாளர்களுக்கு எல்லா நாடுகளிலும் எளிதான சேவை கிடைக்கும். இது சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்பட்டுள்ளது. வழக்கமான பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பம் செய்வது போன்றே இ பாஸ்போர்ட் பெறவும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். முதலில் பாஸ்போர்ட் சேவா இணையதளத்தில் தங்களது கணக்கை துவக்கி இ பாஸ்போர்ட் விண்ணப்ப படிவத்தை நிரப்ப வேண்டும். ஆன்லைன் மூலம் இ பாஸ்போர்ட்டுக்கான கட்டணத்தையும் செலுத்தலாம். பின்னர் தங்களுக்கு அருகில் உள்ள பாஸ்போர்ட் சேவா கேந்திரா அல்லது அஞ்சல் அலுவலக பாஸ்போர்ட் சேவா கேந்திராவை தேர்வு செய்ய வேண்டும். அங்கு நேர்காணலுக்கு செல்ல வேண்டிய நேரத்தையும் குறிப்பிட்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். அந்த தேதியில் உரிய ஆவணங்களுடன் அலுவலகத்திற்கு சென்று தங்களது இ பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். பின்னர் வழக்கமான நடைமுறை முடிந்து தங்களது வீட்டுக்கே இ பாஸ்போர்ட் அனுப்பி வைக்கப்படும். TNல் 42 கட்சிகள் பதிவு ரத்து. தேர்தல் கமிஷன் அதிரடி. திமுக, பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளும் அடக்கம். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள் உள்ளன. பாரதிய ஜனதா, காங்கிரஸ் உள்ளிட்ட 6 தேசிய கட்சிகள், 67 மாநில கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2250 அங்கீகாரம் இல்லாத கட்சிகளாக உள்ளன. அவை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தன. இந்நிலையில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் இருந்து 474 அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை தேர்தல் கமிஷன் நீக்கியுள்ளது. தேர்தல்களில் தொடர்ந்து 6 ஆண்டுகள் போட்டியிடாதது, செலவு கணக்கை தாக்கல் செய்யாதது உள்ளிட்ட விதிகளை மீறியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கையை தேர்தல் கமிஷன் எடுத்துள்ளது. பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 474 கட்சிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த 42 அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளும் அடங்கும். அந்த 42 கட்சிகளின் பட்டியலை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அந்த விவரம் வருமாறு:
அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், அகில இந்திய மக்கள் நல்வாழ்வு கட்சி, அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், அகில இந்திய பசும்பொன் முன்னேற்றக் கழகம், அகில இந்திய சத்தியஜோதி கட்சி, அனைத்திந்திய தமிழக முன்னேற்றக் கழகம், அனைத்து மக்கள் நீதி கட்சி, அன்பு உதயம் கட்சி, அன்னை மக்கள் இயக்கம், அனைத்திந்திய தொழிலாளர் கட்சி, அண்ணன் தமிழக எழுச்சி கழகம், டாக்டர் அம்பேத்கர் மக்கள் புரட்சி இயக்கம், எழுச்சி தேசம் கட்சி, கோகுல மக்கள் கட்சி, இந்திய லவ்வர்ஸ் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மகாத்மா காந்தி தேசிய தொழிலாளர் கட்சி, மக்கள் தேசிய கட்சி, மக்கள் கூட்டமைப்பு கட்சி, மக்களாட்சி முன்னேற்றக் கழகம், மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பச்சை தமிழகம் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, சமத்துவ மக்கள் கழகம், சிறுபான்மை மக்கள் நல கட்சி, சூப்பர் நேஷன் கட்சி, சூப்பர் ஸ்டார்ஸ் மக்கள் இயக்கம், தமிழக மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழர் தேசிய முன்னணி, தமிழ்நாடு மக்கள் உரிமை கட்சி, தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி, தமிழர் முன்னேற்றக் கழகம், தொழிலாளர் கட்சி, திரிணாமுல் தமிழ்நாடு காங்கிரஸ், உரிமை மீட்பு கழகம், வலிமை வளர்ச்சி இந்தியர்கள் கட்சி, விடுதலை மக்கள் முன்னேற்றக் கழகம், விஜயபாரத மக்கள் கட்சி. தேர்தல் கமிஷனின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட சில முக்கிய தமிழக கட்சிகளின் விவரம் வருமாறு: மனிதநேய மக்கள் கட்சி கடந்த 3 தேர்தல்களில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டது. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில்தான் அக்கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். எனவே அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளராக கருதப்படவில்லை. அதனால் தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற காரணத்துக்காக கட்சி பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திமுக கூட்டணியில் உள்ளது. அதன் பொதுச் செயலாளர் கொங்கு ஈஸ்வரன் திருச்செங்கோடு எம்எல்ஏ ஆவார். ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், டாக்டர் தேவநாதனின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் ஆகியவையும் கட்சிகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. ஜான் பாண்டியன் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தேர்தலை சந்தித்து வந்தார். 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலும், 2024 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னத்திலும் அவர் கட்சி போட்டியிட்டது. அதனால் அக்கட்சி பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா சின்னத்தில் போட்டியிட்டது. 2016 சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் களம் கண்ட தமிமுன் அன்சாரியின் மக்கள் ஜனநாயக கட்சியின் பதிவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காரணம், 2019, 2021 மற்றும் 2024 தேர்தல்களில் இக்கட்சி போட்டியிடவில்லை. அதேபோல எர்ணாவூர் நாராயணனின் சமத்துவ மக்கள் கழகம், என்ஆர் தனபாலனின் பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகியவையும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் மாதம் 334 அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் பதிவை தேர்தல் கமிஷன் ரத்து செய்தது. இம்மாதம் 474 கட்சிகளின் பதிவை ரத்து செய்துள்ளது. 2 மாதங்களில் 808 அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் பதிவை தேர்தல் கமிஷன் ரத்து செய்துள்ளது. நம் நாட்டில் 2520 அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் இருந்தன. 808 கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்னும் நம் நாட்டில் 2046 அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் உள்ளன. சவுதிக்கு அணு ஆயுதம் தருவோம், இந்தியாவை சேர்ந்து தாக்குவோம், ஒப்பந்தத்தை உடைத்த பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர். சவுதி அரேபியா சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அந்நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேசினார். பாதுகாப்பு, வர்த்தகம் தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒப்பந்தப்படி ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்றால் மற்றொரு நாடு ராணுவ உதவி வழங்க வேண்டும். அதாவது பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு பிரச்சனை என்றால் சவுதி ராணுவம் அனுப்பி வைக்கப்படும். சவுதிக்கு பிரச்சனை என்றால் பாகிஸ்தான் ராணுவம் களமிறங்கும். உதாரணத்துக்கு ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய போர் வெடித்தது. வெறும் 4 நாட்களில் பாகிஸ்தானை மண்ணை கவ வைத்தது இந்தியா. இப்படிப்பட்ட போர் இன்னொரு முறை வெடித்தால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி ராணுவம் நேரடியாக களமிறங்கும் என்பதுதான் ஒப்பந்தத்தின் சாராம்சம். இதை இப்போது பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் உறுதி செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் உள்ளூர் செய்தி சேனலுக்கு பேட்டியளித்தார். பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் சவுதி ராணுவம் களமிறங்குமா என்று அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது.
அதற்கு பதிலளித்த கவாஜா, ஆம், நிச்சயம் களமிறங்கும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு கூட்டு இராணுவ ஒப்பந்தம். சவுதி அல்லது பாகிஸ்தானுக்கு எதிராக யாராவது தாக்குதல் நடத்தினால் கண்டிப்பாக இரு நாட்டு இராணுவமும் கூட்டாக களமிறங்கி அதை முறியடிக்கும் என்றார். இந்தியாவை போல் பாகிஸ்தானிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்தியாவிடம் 180 அணு ஆயுதம் இருக்கிறது. பாகிஸ்தான் 170 வைத்திருக்கிறது. பாகிஸ்தான் தன்னிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் முழுக்க முழுக்க இந்தியாவை எதிர்கொள்வதற்காகவே தயாரிக்கப்பட்டவை என்று கூறி வருகிறது. ஆனால் இப்போது தங்களின் அணுசக்தியை இக்கட்டான நேரத்தில் சவுதிக்கும் கொடுப்போம் என்று பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர் கூறியுள்ளார். இதுபற்றி இராணுவ ஒப்பந்தத்தில் வெளிப்படையாக எதுவும் இல்லை என்றாலும் அணுசக்தி வழங்குவதும் முக்கிய அம்சம் என்று அவர் கூறினார். சவுதி பாகிஸ்தான் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் கிட்டத்தட்ட நேட்டோ நாடுகள் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் மாதிரியானது. நேட்டோ ஒப்பந்தத்தின் பிரிவு 5 இந்த ஒப்பந்தம் ஒத்துப்போகிறது. நேட்டோவை போல் முஸ்லிம் நாடுகளை ஒன்று திரட்டும் முயற்சிக்கான முதல் படிதான் இந்த ஒப்பந்தம் என்றும் சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எப்படி ஒன்று சேர்ந்த நேட்டோ அமைப்பை உருவாக்கினவோ அதேபோல் முஸ்லிம் நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இராணுவ கூட்டு அமைப்பை உருவாக்க பல ஆண்டுகளாக மறைமுக பேச்சு நடக்கிறது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாகவே சவுதி பாகிஸ்தான் இராணுவ ஒப்பந்தம் அமைந்திருக்கிறது. இதுபற்றி பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர் கவாஜாவிடம் கேள்வி கேட்கப்பட்டது. புதிய முஸ்லிம் நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற வாய்ப்பிருக்கிறதா என்ற கேள்விக்கு இப்போதைக்கு அது பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, ஆனால் அதற்கான கதவை நாங்கள் மூடிவிட்டதாக சொல்ல மாட்டோம் என்றார். இதன் மூலம் முஸ்லிம் நாடுகளுக்கான நேட்டோ வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. பாகிஸ்தானை தாக்க வேண்டும் என்றால் இனி சவுதியையும் இந்தியா கணக்கில் கொள்ள வேண்டும் என்று சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர்.